ஹலோ. ரெடியாடா? அதோட 2 மினிட்ஸ்டா. வந்துடுறேன். தல. எவ்வளோ நேரம்டா? எங்கடா போகிறோம்? அதான்டா அப்பா காஸ்டியூம் வாங்கிட்டு வர சொன்னாரு. அது வாங்க போகணும். அவன் வேற சீக்கிரமா கடையை மூடிடுவான். ஆ. ஹலோ. ஹே ரெடியாடி? இதோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன்டி. 5 மினிட்ஸ்ல வரேன். சரி ஓகேடி, நீ இந்த கெஃபேல வெயிட் பண்ணிட்டு இரு, நான் வந்துடுறேன். வரியாடா? இல்லடா பாரு. சரி வேலை பாரு. அண்ணா 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 ஒரு காஃபி. ம். ஹலோ. எங்கடி இருக்க? சீக்கிரம் வா. 50 ரூபாய்க்கு 1/2 மணி நேரம் ஆக்குவான் போல இருக்கு. இது கொடுக்கறதுக்குள்ள இவ்வளோ நேரம் பண்ணுறோம். சரி வேலை முடிஞ்சிச்சுல, காஃபி குடிக்க போகலாமா? போகலாம். ஆமாம், அன்னைக்கு காஃபி ஷாப்பில் ஏதோ ஒரு பொண்ணு. ஐயோ, அது ஏன்டா கேட்குற? திருப்பி பார்த்ததுக்கு ஓவரா சீனை போடுறாடா. நான் என்னமோ இதுக்கு தப்பாக பார்த்துட்டேன் மாதிரி. ஐயோ, ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு மச்சான். நான் அந்த மாதிரி பையனாடா, உனக்கே தெரியும்ல. தேவையில்லாம வேலை வச்சுறான். சாவி என்னடி ஆச்சு? ஒரு நிமிஷம் இரு வரேன். எங்கடி போற? எக்ஸ்கியூஸ் மீ. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஃபாலோ பண்றியா? இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், கண்டவுடன் காதல், இதெல்லாம் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. அன்னைக்கு பார்த்த, இன்னைக்கு ஃபாலோ பண்ற, நாளைக்கு பீச் போலாம், லவ் பண்ணலாம்னு சொல்வேன். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, செட்டும் ஆகாது. ஸோ என்னவா இருந்தாலும் இதோட நிறுத்திக்கோ, புரியுதா? வா போலாம். டேய், அவ யாரா உன்னை பற்றி பேச? நீ ஏன்டா கம்முன்னு இருக்க? உன்னைத்தான்டா. டேய், உன்னைத்தான். அவ பாட்டு வரா, இஷ்டத்துக்கு பேசுறா. அவ பேச தெரிவிட்டோம்டா. நீ ஏன் எதுவும் பேசாம இருந்த? அது சரி, இது வரைக்கும் என்ன பொண்ணிட்ட பேசினானே தெரியுது முன்ன பின்ன. ஆமா, உனக்கு தான் அவன் யாருன்னே தெரியாது, அப்புறம் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற? யாருன்னே தெரியலனா இஷ்டத்துக்கு வந்து பேசுவாளா? சும்மா விடக்கூடாது. சும்மா விடக்கூடாது. அண்ணா ஒரு காஃபி. ஏய், உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியாதா? ஹலோ, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், கண்டவுடன் காதல், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ உங்களை ஒரு நாள் பார்த்தேன், அப்புறம் எதாச்சியாக பார்த்தேன். அப்படி பார்த்தா உங்களை பீச்சுக்கு கூட்டு போகணும், லவ் பண்ணணுன்ற ஹலோ ஆசைலாம் ஹலோ ஹலோ, எனக்கு இல்லை. இருங்க. சரி மறந்துடுவாங்க. என்ன மறந்துடுவீங்க? ஐயோ, மறந்துடுச்சே. ஒரு நிமிஷம்.
ஏங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? திருப்பி அங்கேருந்து வந்து ஹலோன்னு சொல்லுங்களேன். எனிவேஸ் பரவாயில்ல கொடுங்க. ஆதி. ஆதிரா. ஏய்! ஏய்! ஏய் நீங்க தானே என்ன ஃபாலோ பண்றீங்க. அது எப்படி நான் போற இடத்துக்குலாம் வரீங்க? ஆ அதான் எனக்கும் தெரியல. என்ன இந்த பக்கம்? சும்மா அப்படியே. நீங்க? ஷாப்பிங் பண்ண தான் வந்தேன். ஏய் இதுவா ஏய் டேய்! நீங்கள் தோழி என்று கூப்பிட்டாலும் காதலியை தேடி செல்லும் நடு நிலையினில் நான் எதிர்பார்க்கும் பதில் கிடைக்குமா இல்லை நம்மை பிரிக்குமோ காலம் பதில் சொல்லுமோ காதல் உன்மேல் இருந்தாலும் ஆசை எல்லை கடந்தாலும் மாயில் மெல்ல கரைந்தாலும் என் ஜீவன் உன்னிடம். தோழி என்று கூப்பிட்டாலும் காதலியை தேடி செல்லும் தோழி என்று கூப்பிட்டாலும் காதலியை தேடி செல்லும் நிலையினில் உன்னிரு விழிகளில் பதில் கிடைக்குமா இல்லை நம்மை பிரிக்காடும் காலம் பதில் அப்படி இல்ல. ஆ. இவன் சரி ஓகே. பாய். ஹலோ மச்சான். சொல்கிறா நான் ஆளையே பிடிக்க முடியல. வர வர செகண்ட் லைனில் யாரோ இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படிலாம் இல்லைடா. ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டா? என்ன ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டுடா. ஏய் அண்ணா அந்த காஃபி ஷாப் ஃப்ரெண்டு தானே? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஆ பின்ன யாரு? என்னன்னே தெரியலடா. அவர்கிட்ட பேசும்போது ஏதோ மாதிரி புதுசாக இருக்குடா. எனக்கு ஏதோ வேறு ஏதோ ஃபீல் ஆகுது. எப்படி சொல்கிறது? இது வரைக்கும் உன்ட்ட நான் ஏதோ மறைச்சிருக்கேன். இது வரைக்கும் இல்லை, இதுக்கு மேலேயும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போல்லாம் தோணுதுடா. தோணும் எல்லாம் தோணும். தோணுனா என்ன தப்பு? அப்படி இல்லடி, நான் அந்த டைப்பே இல்லை. ஸோ எனக்கு என்னமோ அது எல்லாமே புதுசா இருக்கு. இதுல என்னடி இருக்கு?
உனக்கு அவனை பிடிச்சிருக்கு ஓப்பனா சொல்லிடு. லவ் யாருக்கு எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. அப்போ இது லவ்னு சொல்றியா? ஏய் கன்ஃபார்மாக லவ் தான்டா. இல்லைனா அந்த பொண்ணு ஏன் இவ்வளோ க்ளோஸாக பழகணும் சொல்லு. டேய் க்ளோஸாக பழகுறாங்கன்றதுக்காகலாம் லவ்னு எடுத்துக்க முடியாதுலடா. சரி அதெல்லாம் விடு. நீ அவளை லவ் பண்ணுறியா இல்லையா அதை சொல்லு. நான் தெரியலடா. என்னடி பதில் இது? பண்றேன்னா பண்றேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அவன் கூட இருக்கும்போது சேஃபா ஹாப்பியா இருக்கு. எல்லாமே புதுசா தோணுது. லவ்னா இப்படிதான் இருக்குமான்னு தோணுதுடி. இதுக்கு முன்னாடி லவ்னாலே எரிஞ்சிருவேன். இப்போ என்னன்னா லவ்னா இப்படி கூட இருக்குமோன்னு சொல்ற. என்ன மேடம்? அவன் கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். போடு சூப்பர், நல்ல முடிவு. பாரு, யார்ட்டையும் பேசி கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய். பயமாக இருக்குடா, வேணான்னு சொல்லிட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக போடா. ஹலோ. ஹலோ, நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஷியோர். எப்போடா? ஈவினிங் 5:30. ஓகே. எங்க? நம்ம மீட் பண்ணுவோமே காஃபி ஷாப் அங்கே. ஓகே, நான் வந்துடுறேன். ஆ. ஏய், எவ்வளோ நேரம்? எங்க போன? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா. சரி, என்னாச்சு? ஏன் இவ்ளோ லேட்டு? ஒரு நிமிஷம். அண்ணா ஒரு காஃபி. எனக்கும் ஒண்ணு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் சொல்லணும். நீ சொல்லு. இல்ல, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. இல்லை நீயே சொல்ல. சரி, நீ என்ன குழப்புவ, நானே ஃபர்ஸ்ட் சொல்றேன். நீ நடுல மட்டும் பேசாத. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்ல. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நீயும் மத்த பசங்கள மாதிரி நினைச்சிட்டேன். அன்னைக்கு உன்னை திட்டினப்போ இதே உன் இடத்துல வேற யாருன்னா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என் கூட சண்டை போட்டிருப்பாங்க. இல்ல இந்த நிமிஷமே பயந்து ஓடி போயிருப்பாங்க. என் பக்கம் தலை கூட வச்சு படுத்திருக்க மாட்டாங்க. ஆனா நீ என்னன்னா அன்னைக்கு உன்னை சொன்ன எல்லாத்துக்குமே மனப்பாடம் பண்ணி வச்சு என்கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டா எக்ஸ்பிரஸ் பண்ண. ஸோ இந்த மொமெண்ட்டே தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு பையனை திருப்பி பாப்போமான்னு தெரியாது. ஸோ நான் சுத்தி வளைச்செல்லாம் சொல்ல விரும்பல. உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. இவ்வளோ அழகாலாம் யாரும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது. ஏன் எந்த பொண்ணு என்கிட்ட பேசினதே கிடையாது இந்த மாதிரிலாம். ஏய், என்னடா அது? ஆமாம், என்ன ஆமா? அது என் ரிப்போர்ட் தான். ஏய், விளையாடாதடா. அது பொய்யா இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. என்ன பண்ணுறது? எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. என்கிட்ட எந்த பொண்ணு இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை. இன்னும் பார்க்க வச்சு பேச வச்சு கடைசியில் லவ் பண்ணலாம் நினைக்கும் போது என் லைஃப் இதுக்கப்புறம் ஒரு செகண்டோ ஒரு நாளோ இல்லை ஒரு நிமிஷமோ என் கூட சேர்ந்து லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதா.
ப்ரப்போஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ஒருத்தன் தான் முடிக்கும் போது பண்ணுறேன். லவ் யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நான் இப்போ சொல்றது சினிமா டலகம் தானே பரவாயில்ல. ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் எல்லாம் அவங்க கூட தான். உனக்கு யாருன்னா என்னோட பெட்டராக கிடைப்பாங்க. ஆனா யாராலையும் நீ ஆயிட முடியாதுல்ல. என்ன சாப்பிட்றீங்க? ஆனா ஒரு காஃபி.